Hi friends, வணக்கம் and welcome to Jay's Little Home. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே ரெகுலராக இட்லி தோசை இதையே மாற்றி மாற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சில நாளில் இந்த மாதிரி கிறிஸ்பியான பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஈவினிங்கில் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம், நைட் டைமில் டின்னராகவும் எடுத்துக்கலாம். பசங்க நல்லா இது கிறிஸ்பியாக இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் நல்லா ஸ்நாக் மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மாவு நான் தனியாக ரெடி பண்ணலை. இட்லி தோசைக்கு என்ன மாவு எடுத்துருக்கணும் அதுதான் நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக நான் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 சைஸ் நல்லா பெரிய வெங்காயம் 2, அண்ட் தென் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா 1 இன்ச் அளவு எடுத்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. இங்கே நான் கடுகும் உளுந்தும் கலந்தது எடுத்திருக்கேன், என்கிட்ட கடுகு தனியாக இல்லை. தென் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, நெய் நல்லா 4 டேபிள் ஸ்பூன். இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி மாவில் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ தட் தவா எடுத்திருக்கேன். தவாவில் நல்லா ஆயிலும் கீயும் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரா, உளுத்தம்பருப்பு இது நல்லா ரெண்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இஞ்சி இது எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, வரமிளகா, ஆனியன் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் வேக லேட் ஆகிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க ஆனியன் மேலே, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். ஆனியன் நிறைய நாள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஆனியன் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. மாவோடு அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம பேன் வச்சு அதில் கீ ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபுல்லாக மாவு எல்லாமே ஊற்றிடுங்க. எப்பயுமே பணியாரத்துக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சைடில் ஃபுல்லாக எப்போ திருப்பி போடணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். சைடில் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போடலாம். உங்களால் அந்த ஸ்டிக்லேயே திருப்ப முடியல அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அந்த இதுலேயே நீங்கள் திருப்பிக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு டைம் திருப்பி விட்டுறேன். திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது நெய் பணியாரன்றனால நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன், அப்போ நல்லா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியான பணியாரம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இங்கே எடுத்திருக்கேன். அது 2 தான் நல்ல காம்பினேஷன். வெறும் நம்ம ஆனியன்லாம் அதுலேயே இருக்கிறதுனால வெறும் பணியாரம் கூட சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.